உலக வரலாற்றை இரண்டாக பிரிக்கலாம், கிமு, கிபி என்று. அதேபோல் EDIIயின் வரலாற்றையும் இரண்டாக பிரிக்கலாம், ஆமு, ஆப்பி என்று. ஆம், EDIIயின் 25 ஆண்டு கால வரலாற்றில் திரு ஓம் குமார் IAS இலிருந்து 32 இயக்குநர்களை சந்தித்திருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு சாதனை படைத்துதான் சென்றுள்ளார்கள். ஆனால் இவரோ ஒரு மகத்தான சாதனை படைத்துள்ளார். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு அம்பலவாணன் IAS அவர்கள் இன்றைய தினம் இந்த நிறுவனத்தில் பணி நிறைவு செய்து தனது தாய் நிறுவனத்திற்கு செல்லுகிறார்கள். அவர்கள் செல்லுகிற இந்த தருணத்தில் உண்மையிலேயே அவருடைய செயல்பாடுகளை சொல்லி வாழ்த்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உள்ளது. அவர் இந்த நிறுவனத்துக்கு வருகிற பொழுது நிறைய திட்டங்கள் அறிவித்தார்கள். குறிப்பாக சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிற வள்ளுவனுடைய வாக்கு அவர்களுடைய செயலிலே இருந்தது. ஏனென்றால் இந்த அலுவலகத்தை வந்த உடனே சொன்னார்கள், நான் ஒரு ஸ்டார் அந்தஸ்திலே இந்த நிறுவனத்தை உயர்த்த போகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு வந்ததுக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கு நிறைவு செய்த ஒரு போகிற நாட்களுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த 1.5 ஆண்டுகளில் ஒரு அலுவலகம் உண்மையிலேயே ஸ்டார் அந்தஸ்தில் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் கண்கூடாக பார்க்கிறோம். இதுதான் ஒரு தலைவனுடைய பண்பு, குணம் என்று சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் உள்ள திட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும். இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி திட்டங்கள் வந்திருக்குது. 50 கோடி மதிப்பீட்டில் ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த 1.5 ஆண்டுகளில். இன்னும் சொல்லப்போனால் பணியாளர்களுடைய வெல்ஃபேரில் நிறைய அக்கறை கொண்டிருக்கிறாரு. நிறைய செயல்பாடுகளை உலகுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறார். குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் நம்முடைய நிறுவனத்துடைய பேரை கொண்டு செல்வதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். இணையதள வசதிகள் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த இடத்துலேருந்து போகிறது உண்மையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் உடனே கஷ்டமாக இருந்தாலும், அவர் தனது தாய் நிறுவனத்துக்கு போய் தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம். அதனால் அவர் அங்கே செல்கிறாரு. அவர் இருந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த பணியில் நாம் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்னும் வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான். இது இயக்குனர் திரு அம்பலவாணன் ஐயாவுக்கு பொருந்தும். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், முன்னேற்ற திட்டங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் இயக்குநருடைய ஈடுபாடு மிகவும் அபரிதமாக உள்ளது.
ஒவ்வொரு திட்டம் உதாரணமாக பயிற்சி கொண்டெல்லாம் பயிற்சியில் உள்ள திட்டங்கள் பயிற்சியுடைய நடத்துபவர் பயிற்சியாளர் ஒவ்வொருடைய திட்டங்களையும் முழுமையாக ஈடுபடுத்தி அதனுடைய வெற்றிக்கு முழுமையாக உள்ளார். இதே போன்று நம் சந்தை விற்பனை என சொல்லப்படும் நம்ப சந்தை திட்டத்திற்கும் நம்முடைய இயக்குநர் அவர்கள் முழுமையாக ஈடுபடுத்தி ஒவ்வொரு நிறுவனங்களும் நல்ல முறையில் வெற்றிகரமாக விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக நுணுக்கமாக உள்ளாய்ந்து இன்று நல்ல ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்கார்கள். அது மட்டுமில்லாமல் கணனி வழி தேர்வு செய்யும்போது அந்த தேர்வு மிகவும் எளிதாகவும் மிகவும் வேகமாகவும் இருப்பதற்காக அந்த ஒவ்வொரு திட்டத்திலும் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். பயிற்சி முடித்தவருடைய ஃபீட்பேக் சொல்லப்படும் போகும்போது ஒவ்வொருவரும் மிகவும் அருமையாக இருந்தது எனவும் அவருடைய மிகவும் நல்ல முறையில் நாங்கள் பயிற்சி வந்து ஒவ்வொருவரும் இதுவே நம்முடைய இயக்குநருடைய ஈடுபாடுக்கு சான்றாகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ஃபீல்டு கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருங்கிற ஒரு டெசிக்னேஷனில் நாங்கள் பயணித்தோம். அப்போ இருந்ததை விட ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மேனேஜர் லெவலில் இப்போ ஒரு ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் டிக்கு அந்த ஈக்குவலண்ட்டாக இப்போ எங்களால் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர்ஸாக சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இடிஐயில் வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் சார் வந்த பிறகு அச்சீவர்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பெய்டு ப்ரோக்ராம் டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஐடிஐயில் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஐடிஐயில் வந்து 58 மாணவர்கள் வந்து பெய்டு ப்ரோக்ராம் ட்ரோன் டெக்னாலஜிக்கு வந்து நடத்தணும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த ப்ரோக்ராமில் வந்து டைரக்டர் சாரே வந்து அந்த ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் காலேஜ் சைடு கிரியேட் ஆச்சு. ஆம், 1.5 ஆண்டு இயக்குனர் செயல்படுத்திய திட்டங்கள் எண்ணில் அடங்கா. அத்தனையும் சொல்ல நாட்கள் போதாது. உதாரணத்திற்கு, இது அரசு அலுவலக கட்டிடமா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நிறுவன கட்டிடங்களை ஸ்டார் அந்தஸ்தில் உயர்த்தினார். பட்டி தொட்டி எல்லாம் EDIIN பெயரை ஒலிக்க செய்ய தகவல் தொழில்நுட்பத்துறையினை மேம்படுத்தினார். பயிற்சி பெறுபவர்களை அனுதினமும் அழைத்து வந்து நிறுவனத்தை திருவிழா கோலமாக்கினார். சார் வந்து சார் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ஹெட்டாக ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்தில் நான் வந்தேன். ஸோ வந்தப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, எப்படி இந்த புது இன்ஸ்டியூட்டில் இந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ தென் ஐ மெட் அவர் டைரக்டர். அப்புறம் வந்து எனக்கு முதல்ல சார் வந்து IVP இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் அந்த ஒரு ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் 1 இயர் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் வந்து மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 ஒர்க்கையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதிலிருந்து சாரோட லீடர்ஷிப் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துச்சு. பல்வேறு துறைகளில் அவங்க பணியாற்றி தமிழக அரசிலும் சில நிறுவனங்களிலே அவர்கள் பணியாற்றி இங்கு வந்ததுனால அனைத்து அதிகாரிகளும் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் சாரை குறித்து சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ரிகார்டு இருக்கும். ஸோ அதனால எனக்கு என்னுடைய பழைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் வந்து சார்கிட்ட ஒர்க் பண்ணால் யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் நான் வந்து சார்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஆஸ் வி வாக்டு டுகெதர், அவங்களோட சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டு அதுபடி செய்ய ஆரம்பிக்க எனக்கு வந்து அவங்களோட விஷன் புரிய ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சாரோட இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்டில் வந்து
வி மேட் அ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா 20 ஸ்லைடு 25 ஸ்லைடு இருக்கும். பட் சார் 5 ஸ்லைடில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அவுட்லைன் போட்டு கொடுத்தாங்க. தென் ஒன்லி ஐ ரியலைஸ்டு எப்படி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ரியல்லி பவர்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ப்ளஸ் இந்த 1 year கோர்ஸில் வி brought out an academic guide, comprehensive academic guide for on entrepreneurship and innovation. ஸோ அதுக்கு வந்து சாரோட கைடன்ஸு, ஸோ அவங்களோட விஷன் ஆன் ஆண்டர்ப்ரனர்ஷிப், அவங்களோட லேர்னிங்ஸ் ஆன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படி வந்து அது ஒரு அகடமிக் கைடாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சார் கைடட் அஸ். ஸோ அந்த ஒர்க் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்காக இருந்தாலும் இட் வாஸ் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் டாஸ்க். ஸோ இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா காரியங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் இனாக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் த கிளாஸஸ், என்னென்ன விண்டோ கிளாஸஸ் போடணுங்கிறது முதற்கொண்டு, என்ன ஷான்லியர் போடணுன்றது முதற்கொண்டு சார் வந்து பர்சனலி he chose the design and the execution part of it. அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். வெரி பிக் athlete, நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர். என்கரேஜஸ் ஸ்போர்ட், என்கரேஜஸ் யங் இன்னோவேட்டர்ஸ். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியிலேருந்து 4 யங் இன்னோவேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆல் டெரைன் வெஹிக்கிள் அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு சார் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு முதல் முறையாக இடிஐலேருந்து கொடுத்தாங்க. இப்படி நான் நிறைய காரியங்கள் சொல்லலாம். பட் இன் அ பிரீஃப் டைம் நான் சொல்கிறது, என்னோட 31+ years of government service, I have worked under several offices, but this particular tenure under Dr. R. Ambalawanan IAS, I will never forget for all the experiences that he taught us and I learned from him. Thank you. ஸோ எனக்கு வந்து இந்த இடிஐ நிறுவனத்தில் சார்கிட்ட ஒரு 1.5 years வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது வந்து நிச்சயமாக பார்த்திங்கன்னா என்னோடய கரியர், அடுத்த இருக்கிற அந்த கரியரை வந்து நிச்சயமாக அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இடிஐயில் சார் வந்து ஜாயின் பண்ணும்போது நிறைய கொஞ்சம் சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி இடிஐ வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. நாங்களாம் பார்த்தோம்னா பழைய ஆஃபீஸே நல்லா இருந்த மாதிரி தான் எங்களுக்குலாம் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் மொத்த ஸ்டாஃபிங் கொண்ட எல்லாத்தையுமே வந்து சார் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ இடிஐ வந்து இனிமேல் வந்து இந்த 25th இயரில் வந்து இடிஐ வந்து இனிமேல் ஒரு புது ஃபேஸை நோக்கி போகுது. அதுக்கு வந்து அந்த பேஸ் மட்டும் இல்லை, ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை, எல்லாமே செஞ்சு கொடுத்தது நம்ம டைரக்டர் சார் தான். என்னோட அந்த விஷனையுமே நாங்களாம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே இருந்ததுனால இது வந்து எங்களுக்கு புதுசு. ஸோ நாங்கள் வந்து ஒரு பாத்து போட்டு அந்த பாத்துக்குள்ளேயே தான் பயணிக்கணும். நிறைய விஷயங்களை வந்து புதுசாலாம் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு ப்ராட் மைண்டடாக எங்களோட நாலேஜெல்லாம் சார் மாற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இடிஐக்கு வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து மதிப்பிட முடியாதது. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் சார். தேங்க்யூ. சாரை பற்றி சொல்லணுன்னா, சார் வந்து ஃபஸ்ட்டு இடிஐ ஆஃபீஸுங்கிறது சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரீஜனல் லெவலில் கோயம்புத்தூரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அது ஆஃபீஸ் பில்ட் பண்ணால் அந்த பெருமை வந்து சாரை மட்டும்தான் சேரும். அடுத்து வந்து எஸ்ஐடிபியில் ப்ரைஸோடைய கவுண்ட்டை வந்து சார் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. முன்னாடி 25 ப்ரைஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு. 3 செக்டாரை பிரித்து 60 ப்ரைஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்டு ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கும் இந்த நேரத்தில் சாருக்கு தேங்க் பண்ணணும். அடுத்து நிறையா தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வந்து நிறையா திட்டங்களில் இருக்கிற பயனாளிகளுக்கு கொடுத்தப்ப அவங்க வந்து ட்ரேட் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அந்த எல்லாத்துலேயுமே மார்க்கெட்டிங்கில் ரொம்ப சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சார் ஒரு பெரிய ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக மார்க்கெட் பிளேஸுங்கிற ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணாங்க. அது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் என்ரோல் ஆகிருக்கிறாங்க. சாரோட இனிஷியேட்டிவில் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா மெயில் கம்யூனிகேஷன். ஸோ எல்லாமே ப்ராப்பர் சேனல் பண்ணணும், மெயில் கம்யூனிகேஷனில் தான் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு இம்பேக்ட் கிடச்சிது எங்களுக்குமே. ஸோ அது ஒரு ப்ராப்பராக சேனலைஸ் ஆச்சு. எப்போ சார் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் விசிட் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற நம்மளோட டிஃபிகல்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. டிபிஎம்ஸ்க்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்றத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய மக்கள்கிட்ட டைரெக்டாக பேசி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லணும்னா, டிஸ்ட்ரிக்டில் வந்து டயக்னாஸ்டிக் ஸ்டடின்னு ஒன்று பண்ணோம். ஸோ நிறையா விஷயம் அதில் வந்து நிறைய நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். இண்டஸ்ட்ரீஸ் போய் பார்த்தோம், இண்டஸ்ட்ரீஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணோம், அவங்களுக்கான இன்னோவேஷன்ஸ் என்ன கொடுக்க முடியுன்றது வரைக்கும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ கம்மிங் சார் இந்த எஃபெக்ட் இம்பேக்ட் எல்லாமே வந்து ஃப்யூச்சர் இயர்ஸ்லேயுமே நாங்கள் நல்லபடியாக கொண்டு போவோம்னு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. தேங்க்ஸ். Hi everyone.
I am Dr. R. Mohan Pillai, Head of the Department, Agriculture College and Research Institute, Kelikulam, and former Director, EDA Center of our same campus. So, அம்பலவானை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி ஃபோக்கஸ் பர்சன். ஸோ காலேஜில் வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து என் கூட சேர்ந்து படித்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு அவரை வந்து நம்ம வந்து ஃபீல்டில் பார்க்கலாம் வித் கிரிக்கெட் பேட் அண்ட் அதை ட்ரெஸ்ஸிங்கோடு வந்து நிற்பார். கரெக்டாக 8 மணிக்கு வந்து ஹாஸ்டலில் சாப்பிடுவார். வந்து எங்கள்கிட்ட கேட்பார், பிள்ளை இப்போ ஆரம்பித்தா நம்ம முடிச்சிடலாமா எக்ஸாமு அப்படிம்பாரு. கரெக்டாக 9 மணிக்கு எழுப்பார், புக்கை ஓப்பன் பண்ணுவார், 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போயிடுவார். கரெக்டாக அடுத்த நாள் காலையில் போய் எக்ஸாம் எழுதிட்டு பிள்ளை எழுதிட்டு வந்த எக்ஸாம் அப்படிம்பாரு. ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து ஆரம்பிப்போம், 12 மணி வரைக்கும் படிப்போம். ஸோ சச் அ ஃபோக்கஸ் பர்சன். ஸோ படிக்கணும்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார். அந்த மற்ற டைவர்ஷன்லாம் அவருக்கு வந்து பார்க்க மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பலவாணன் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஸோ இன் அவர் பேட்சில் வந்து என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது அம்பலவாணன் தான். ஸோ எந்த ப்ராப்ளத்தையும் அவர் இமீடியட்டாக எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அவர் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஸோ ஒன் டைம் வந்து அவர் எங்கள் கேம்பஸ் கிளிகுளம் கேம்பஸ் விசிட் பண்ணார். ஸோ அப்போ நான் வந்து இடிஏல டைரக்டராக இருந்தேன். ஸோ அவர் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். என்னப்பா எப்படி இருக்குது, ஒரு ஸ்டேடியம் கூட, இண்டோர் ஸ்டேடியம் கூட இல்லையா உங்க காலேஜில் அப்படின்னாரு. ஸோ வித்தின் 1 month வந்து he is arranged for a funding from state government. So I very much thankful to Ambalawanan for the opportunity to share my experience with Mr. Ambalawanan. Best wishes, Ambal. Thank you. Ambalawanan எப்பவுமே will be very helpful. Upliftment of the society வந்து ரொம்ப பார்ப்பாரு. Very good friend to everyone. பழக்கத்தில் எல்லாத்தோடையும் வெரி ஃப்ரெண்ட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். அண்ட் எங்கள் டீ போர்டில் வந்து when he was as a ED, we had very good time in the club, especially குன்னூர் கிளப்பில். டெய்லி டென்னிஸ் ஆடுவோம். அவர் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். டென்னிஸ் ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸ் வந்தால் உடனே ஒரு 10 minutesல வந்துடுவார் அங்கே டென்னிஸ் கோர்ட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு he picked up the game and ஈவன் இன்னைக்கு ஒரு சூப்பர் பிளேயராக இருக்கார் இன்னைக்கு டென்னிஸில். அண்ட் ஐ விஷ் him all the best. And my associationக்கு I really feel very proud of association and having with you. Thank you, Ambalji. வணக்கம், என் பெயர் கமலக்கண்ணன், அம்பலவனுடைய கசின் பிரதர். அம்பலவனன் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால ஒரு விஷ் சொல்லலான்ட்டு இந்த வீடியோ போகிறேன். அம்பலவன் புலத்தில் தான் born and brought up. ஒரு சின்ன வில்லேஜில் இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ணி பெரிய IAS ஆஃபீஸர் ஆகி அவர் போகிற எல்லா இடத்துலையுமே அவருடைய திறமை தான் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி எல்லாத்தையும் நேர்மை நியாயமாக ஆக்கி விட்டுட்டு தான் போகிறோம். அப்படி எங்கே போனாலும் புலத்திற்கு நல்ல பெருமை தான் அது. ப்ளஸ் இங்கே புலத்திற்கு நிறையா உதவிகள் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. ரோடு போடுறது, தண்ணி இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு நிறையா பண்ணியிருக்காரு. ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு கிரவுண்டே டொனேட் பண்ணியிருக்காரு. ஷீ இஸ் அ கிரேட் மேன். நல்ல நேர்மையான ஆஃபீஸர். எனக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அவர் போகிற இடத்துல இன்னும் சிறப்பாக செயல்படுவார் நம்பிக்கை. என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அம்பலவாணன் சார் பார்க்க சாதாரணமாக இருக்காரு. He is one person. See, I don't know how many of you all will agree with this, but I have personally seen that. We were neighbors in Delhi. He broke that discrimination of North and South. He saw to it that a South Indian person can head and do anything. He was holding one of the most pivotal charges. That was next to impossible for a South Indian person. புத்தாக்கத்திற்கே புத்தாக்கம் தந்தவர். சுமார் 50க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள் என பறந்து சென்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை புத்தாக்கம் சார்ந்த தொழில் முனைதல் என்னும் மந்திர சொல்லால் அனைவரையும் தன்வசப்படுத்தினார்.
எண்ணற்ற தொழில் முனைவோர்களை உருவாக்கி அவர்களை ஏற்றம் பெற செய்தார். வள்ளுவனுக்கு சிலை வைத்தார். இவரது சாதனையின் உச்சம்தான் விடுதி கட்டிடம் திறப்பு விழா. இத்தனை சாதனையும் புரிந்த இவர் பணியாளர்களுக்கு நிறைவான ஊதியத்தினை உயர்த்தி வழங்கி எல்லோர் மனதிலும் நீங்காமற இடம் பெற்றுள்ளார். இன்று இவருக்கு பிரிவு விழா. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்கிற கண்ணதாசனின் வரிகளுக்கு சொந்தக்காரர் இன்று தனது தாய் துறைக்கு பிரிந்து செல்கிறார். ஐயா, நீங்கள் காட்டிய வழியில் நடப்போம், நீங்கள் விட்டு செல்கிற சுவடுகளை பின்பற்றுவோம் என்று பணியாளர்கள் சார்பில் உறுதியளித்து வழி அனுப்புகிறோம். நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் திருக்குறள்களில் ஒன்று, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஆம், உங்களை இந்நிறுவனத்திற்கு தந்து நிறுவன வளர்ச்சிக்கு உதவிய தமிழ்நாடு அரசுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இயக்குனர் அவர்களே, நீங்கள் சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள் என்று இப்படிக்கு உங்களது அன்பு உள்ளங்கள். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம்.